ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கெட் ரெடி வித் மீ தான். எனக்கு ரொம்பலாம் மேக்கப் பண்ண தெரியாது. சும்மா என்கிட்ட இருக்க ப்ராடக்ட் வச்சு சிம்பிளாக மேக்கப் போட்டிருக்கேன். எங்கே கிளம்புனேன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு தான். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க மட்டும் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல என்னையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு கிளம்புற மூடே இல்லை. ஏன்னா நான் வந்து அன்றைக்கி தான் ஆயில் வேறு அப்ளை பண்ணிட்டேன் தலைக்கு. ஸோ அதனால் ஈவினிங் ஹெட் பாத்தும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரே டென்ஷனாக கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ அவங்க கிளம்ப சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு ஓகே சிம்பிள் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில், அதுக்கப்புறமேட்டு ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். பிஃபோர் ப்ரெக்னென்சி வந்து நான் ஓரளவு ஸ்கின் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஓரளவு என் ஃபேஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ரொம்ப டேன் ஆகி டார்க் சர்க்கிள்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓரளவு நானும் மேனேஜ் பண்ணி ஃபவுண்டேஷன்லாம் போட்டு கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஆயில் வச்சதுனால தலை வாடுறதுனே புரியல. அதுக்கப்புறமேட்டு சரி சிம்பிளாகவே வாரிடலாம் அப்படி சொல்லிவிட்டு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், பட் வரல. அதுக்கப்புறமேட்டு சிம்பிளாகவே வாரிட்டேன். பிஃபோர் மேரேஜ் வந்து என் அக்கா முடியில் வந்து நான் நிறைய ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுவேன், இந்த யூடியூப் பார்த்து அந்த மாதிரிலாம். அவங்க மேரேஜான்னு போனதுலேருந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு இந்த ரெட்டைக்கால் ஜடை பின்னல் அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அது பூரா ஜடைன்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் யாருக்கெல்லாம் அது தெரியுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டே பின்னலாம் அப்படி சொல்லிட்டு நானும் பேக்கில் திரும்பி பின்னிட்டு இருந்தேன். இது வந்து 3 பார்ட்டிஷன் எடுக்கக்கூடாது, 2 பார்ட்டிஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து கொஞ்சம் முடி, இதுலேருந்து கொஞ்சம் முடி அப்படியே எடுத்து பின்னணும். ஸோ அந்த மாதிரி தான் பின்னிருந்தேன். ஃபுல்லாக கிளம்பிட்டேன். பட் லாஸ்ட்டில் தான் ஒரு எண்டு ட்விஸ்ட் மாதிரி ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. நான் இந்த ஃபங்க்ஷன் போனேனா இல்லையான்றது இந்த வீடியோ எண்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நான் கிளம்பிட்டு என் பொண்ணையும் அதுக்கப்புறம் தான் கிளப்பணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தேன். பொட்டு வச்சுட்டு குங்குமம் திருநூறுலாம் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு, இந்த திருநூறும் குங்குமமும் வைக்கிறது. ஸோ எங்கே போனாலும் அதை வச்சிடுறேன். அதுக்கப்புறம் என் பொண்ணையும் கிளப்பிட்டேன். சிம்பிளாக தான் மேடம்க்கு ட்ரெஸ் போட்டு 2 ஜடை போட்டால் அவ்வளோதான், க்யூட்டாக ரெடி ஆகிடுவாங்க. என் பொண்ணு எப்படி இருந்தான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த எண்டு ட்விஸ்ட்டில் சம்பவம் சொன்னால இதுதான். மழை பெஞ்சிடுச்சு பயங்கரமாக. அதுக்கப்புறமேட்டு இருந்தாலும் லேட்டாக ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி லாவா ஷைனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.